உரிமைக்கான பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்று ஈரோட்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. சோ நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேன் பவர் இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ அந்த மேன் பவர்கிட்ட இந்த அதிகார வர்க்கங்கள் என்னென்ன தவறு செய்கின்றார்கள் என்பதனை கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம விஜய் அவர்களை ஆகா ஓஹோ அவர் தான் அடுத்த ஒரு சிஎம் ஆக போறாரு என்றெல்லாம் புகழ் பாடுவதற்காக நம்ம பேச போவது கிடையாது. விஜய் அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்குது. அந்த மேன் பவர்கிட்ட தமிழ்நாட்டில் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் என்னென்ன தவறு செய்கின்றார்களோ அந்த தவறை அந்த மக்கள் மன்றத்துல விரிவுபடுத்த வேண்டியது இல்லை தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. மக்களை அரசியல் படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. சோ அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்று ஈரோட்ல பிரச்சாரங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அதுல நிறைய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பேசியிருக்காரு. பர்சனலாவே சில விஷயங்கள் சீண்டி பேசியிருக்காரு. அதை நம்ம எடுத்து பேச போவது கிடையாது. மாறாக விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில பல போதாமைகள் இருக்கு இல்லையா, அந்த போதாமைகளை சுட்டி காட்டியிருக்காரு. அந்த போதாமைகள் என்ன அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த விடயங்கள் நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பேச போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். நேத்து நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்த தோழர்களுக்கு நல்லா தெரியும், விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல என்ன பேசுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கணிச்சு வச்சிருந்தோம். விஜய் அவர்கள் ஸ்டேட் இஷ்யூவும் பேசுவாரு, அதே வேளையில டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூவும் பேசுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டேட் இஷ்யூவும் பேசியிருக்காரு, அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூவும் கூட விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இது ஒண்ணு. இரண்டாவது, நேற்றைய தினத்துல நம்ம சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா சமீபத்துலதான் அந்த இதே கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் பகுதியில ஒரு பொண்ணு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாரு. இது ஒரு புது வகையான கலாச்சாரமா தற்பொழுது உருவாகியிருக்கின்றது. சோ இந்த விஜய் அவர்கள் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சார்ந்த விடயங்களை பேசுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கு சார்ந்த விடயம் கூட பேசியிருக்காரு. சரிங்களா? சரி, நம்ம 1-2 பாயிண்ட்ல எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டை மக்கள் மத்தியில கன்வே பண்ணிடுவோம். விஜய் அவர்கள் நீட் தேர்வு ரத்து ஏன் நீங்க செய்யல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே வேளையில கல்வி கடன் ரத்து ஏன் செய்யலன்ற விஷயத்த கேட்டிருக்காரு. நீட் தேர்வு கூட நம்ம சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீர்மானங்கள் போட்டாங்க. அதுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கவில்லை. பிஜேபி அரசாங்கம் கூட ரொம்ப ஒரு கிடுக்குப்படியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு கூட நம்ம ஒரு தனியா கூட எடுத்து வச்சிடலாம். ஆனா இவங்க நீட் தேர்வுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டினியூஸா போராட்டம் பண்ணியிருந்திருக்கணும். கண்டினியூஸா அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நான் தீர்மானம் நிறைவேற்றிட்டேன், அதனாலேயே நான் எனக்கு என்னுடைய கடமை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்க கூடாது. அவங்க இன்னும் கூட கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டு இருக்க வேண்டும். சரிங்களா? சோ அது திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டாரு. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விடயம், கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே நீங்க தேர்தல் வாக்குறுதியில, கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணலன்னு கேட்கிறாரு. மக்களை, இது ரொம்ப ஒரு போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ. ஏன்னா இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்கன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு நல்ல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா திமுக அரசாங்கம் கிரெடிட் எடுத்துக்கிடுவாங்க. இதுவே ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு, இப்ப உதாரணத்துக்கு நேற்று கூட திருவள்ளூர் நினைக்கிறேன், திருவாரூரான்னு தெரியல, ஒரு பள்ளி மாணவன் சுவர் இடிந்து விழுந்து இறந்தான். அப்ப அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடந்த உடனே அந்த பள்ளி கல்வித்துறையுடைய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றேன், நானு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதனுடைய பொறுப்பு நம்ம திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கின்றார்கள். சோ இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்ம நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் போதாது, நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க கொடுத்தீங்க இல்லையா, கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லி, ஏன் ரத்து பண்ணல அப்படின்ற விஷயத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கேள்வியாக தூக்கி முன்னாடி வைக்கின்றார். உள்ளபடியே தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் கடை வாங்கி படிச்சுக்கு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் நெருடலாக இருக்கும். திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக இருக்கும். இது மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் கூட ஒரு 40 வயசுல இருக்கின்ற நபர்களும் கூட இன்னவரை கல்வி கடன் கட்டி இருக்கிறாங்க. இது ஃபேக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழரே கட்டி இருக்காரு. சோ கல்வி கடனை திமுக அரசாங்கம் ரத்து செய்யறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்து விட்டு கல்வி கடன் ரத்து பண்ணாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய பின்னடைவு, திமுக மிகப்பெரிய பின்னடைவு. சோ இந்த விஷயத்த கரெக்டா விஜய் அவர்கள் குறி வச்சு எடுத்திருக்காரு. ரெண்டாவது, அதோடைய கண்டினியூட்டி அவர் என்ன பண்றாருன்னா, கேஸ் மானியம் அதை பத்தி பேசுறாரு. கேஸுக்கு நீங்க 100 ரூபாய் மானியம் தருவீங்கன்னு சொன்னீங்களா, ஏன் தரலன்றாரு. இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட
குறிப்பா இல்லத்த அரசியலிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக அரசாங்கம் கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் தாரேன்னு சொன்னாங்க, ஆனா ஏன் தரவில்லை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் இந்த இல்லத்தரசியல்கிட்டே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. இது ரியல் ஃபேக்ட். அப்ப அந்த இல்லத்தரசியல் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் 100 ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த 100 ரூபால வந்து அவங்க ஒரு 4 நாட்களுக்குரிய குழம்புகளை வச்சிருவாங்க, சமையலை முடிச்சிருவாங்க. இது ரியல் ஃபேக்ட். அப்ப அந்த 100 ரூபாய் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து விஜய் அவர் என்ன பண்றாருன்னா காயின் பண்றாரு. நீங்க 100 ரூபாய் மானியம் தாரேன்னு சொல்லி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, செய்தீர்களா அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பாணியில் என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் மக்கள் மன்றத்திலே கேள்வி வைக்கிறாரு. மக்களும் கூட இல்லை, செய்யவில்லை அவங்க அப்படின்ற மாதிரி ஆர்ப்பரிக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. சோ இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். விஜய் இந்த மாதிரி டார்கெட் பண்ணது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. குறிப்பா பெண்கள்கிட்ட வந்து டார்கெட் பண்ணிருக்காரு. திமுக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எங்க மக்கள் எங்களை ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது கிடையாது. நீங்க அந்த 1000 ரூபாயில வந்து இந்த இங்கிட்டு நீங்க இதை கழிச்சுக்கங்க. நீங்க 1000 ரூபாயில நீங்க 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னீங்க, மானியம் தரவில்லை. அடுத்து மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்களோ இல்லையோ, நாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாங்க குறைப்போன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனா வந்து அதையும் செய்யல. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும். நீங்க கொடுக்க 1000 ரூபாயில இதான் இந்த வகையில வந்து போயிருது, அதையும் மக்கள் சிந்திப்பாங்களே. சோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி கூட பேசியிருக்காரு. அடுத்து நெல் கொள்முதல் விடயமா சில விஷயங்களை பேசியிருக்காரு. சமீபத்துல மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா போன விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல நெல் கொள்முதல் என்பது சரியாக இல்லை. ஆயிரக்கணக்கான டன் நெல் மூடைகள் முளைச்சு போச்சு, தண்ணீர்ல வீணா போச்சு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போச்சு. விவசாயிகள் கண்ணீர் வடித்தார்கள். சோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வழக்கம் போல வந்து அதை எப்படி எப்படிலாம் டைவர்ஷன் பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் டைவர்ஷன் பண்ணாங்க. அதாவது இந்த ஊடகங்கள்ல மெயினாக விவாதம் பண்ண வேண்டிய விடயங்களை மறுத்து, எப்படி இன்னைக்கு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா பாதிக்கப்படவில்லையா அந்த மாதிரி மெயினான டிபேட்டுகள் நடத்தாமல் வேறொரு வடிவங்களை டிபேட் நடத்துறது. அந்த மாதிரி இந்த நெல் கொள்முதல் சார்ந்த விடயங்கள்ல இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் சரியாக யாரும் டிபேட்டுகளை நடத்தவில்லை. சோ அந்த மாதிரி நெல் கொள்முதல் சம்பந்தமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விடயங்கள் வந்து பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது. ஆனா இதெல்லாம் விடுத்துட்டு நீங்க 24x7 இது எப்படி 24 மணி நேரமும் 7 நாட்களும் தங்களுடைய போதாமைகளை சரி செய்து கொள்வதற்காக நீங்க வந்து பேசாம விஜய் எப்படி வீழ்த்தலாம், இதுதான் உங்களுடைய பிரதானமான வேலையா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கின்றார் விஜய் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்துல பார்த்தா தெரியும், சமீபத்துல அந்த மாதிரிதான் போய்க்கு இருக்குது. மக்களுடைய இஷ்யூ அதிகமா யாரு பேசுவது கிடையாது. மக்களுடைய இஷ்யூ அதிகமா பேசுறாங்க என்பதனை விட அவங்க மெயினாக டிபேட்டுகள் நடத்துகின்ற விடயம் என்னவென்றால் விஜய் அவர்கள் சம்பந்தமாக தான். விஜய் திமுக திட்டாரு, அதனுடைய போதாமைகள் திட்டான்ற காரணத்துக்காக அதை எப்படி முட்டு கொடுத்து சமாளிக்கலாம். சோ இந்த மாதிரிதான் டிபேட்டுகள் போய்க்கிருக்கே ஒழிய மக்களுடைய மெயினான இஷ்யூவை பத்தி இங்க யாரும் திமுக அரசாங்கம் பேசுவது கிடையாது. திமுக சார்ந்த நபர்களும் கூட பேசுவது கிடையாது. சோ அடுத்து வாக்குறுதி 103 அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை டார்கெட் பண்றாரு. வாக்குறுதி 103 அப்படின்னா பவானி ஆறு, அமராவதி ஆறு, நொய்யல் ஆறு, இந்த 3 ஆறுகளையும் நாங்கள் இணைப்போம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்களே, இணைத்தீர்களா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, மிகப்பெரிய விடயத்தை தூக்கி முன்னாடி வைக்கின்றார். சோ ஓவராலா அவர் என்ன பண்றாருன்னா மேக்சிமம் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டே வராரு. மேக்சிமம் விவசாயம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகள் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, சோ இந்த மாதிரி அத்தனை விடயங்களுமே விஜய் வந்து கவர் பண்றதை வந்து நல்லாவே பார்க்க முடிகின்றது. அடுத்து நெசவாளர்களுக்கு வந்து 30% கூலி பாக்கி இருக்கின்ற விஷயத்தை பதிவு பண்றாரு. நான் சொன்னேன்ல, எல்லா செக்டாரையும் கவர் பண்றாரு விஜய். இது நெசவாளர்களுக்கு வந்து 30% கூலி கொடுக்கல. அதாவது இந்த கொள்முதல் பண்றாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கொள்முதல் பண்ண விஷயங்கள்ல 30% கூலி பாக்கி இருக்கு அப்படின்ற விடயத்தை பதிவு பண்றாங்க. இங்க வந்து நெசவாளர்கள்ட்ட மட்டும் கிடையாது, தூய்மை பணியாளர்கள்ட்டுமே கூட என்ன பண்றாங்கன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பள பாக்கி வைத்திருப்பதாக கூறி இங்க இருக்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்வதை சில நேரங்கள் நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. ஒவ்வொரு செக்டார்லயுமே இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய பணம் சரிவர போய் சேர்வது கிடையாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குறைகள் இருக்குது. சோ நெசவாளர் விஷயத்துல வந்து என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அதை வந்து டார்கெட் பண்றாரு. அடுத்து என்னன்னா இந்த சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பாங்க, சின்ன குறு தொழிலாளர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள். இவங்களுக்கு என்னன்னா இந்த மின்சாரத்துறையில நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பண்ணிருக்காங்க,
பீக் அவர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்களாமா. பீக் அவர் சார்ஜ் அப்படின்னா எந்த நேரங்களில் கரண்ட் அதிகமா ஓடும். இப்ப உதாரணத்துக்கு ஹோட்டல் எடுத்துங்க. ஹோட்டல்ல வந்து ஒரு நைட் 7 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் பீக் அவர். அந்த நேரங்களில் கூட்டம் வந்து அதிகமா வந்துடும். இதன் பேர் தான் பீக் அவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க டிராஃபிக் இதே எடுத்துங்க, சாலைகளே எடுத்துங்க, கரெக்டாக அந்த 7 to ஒரு 9 மணி வரைக்கும் என்னன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும், டிராஃபிக் ஜாம் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் பீக் அவர். ஸோ அப்போ அது பீக் அவர் சார்ஜ்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த சிறு குறு தொழிலாளிகளுக்கு பீக் அவர் சார்ஜ் வந்து போறாங்களாம், மின்சாரத்துல போறாங்களாம். அப்ப அது வந்து அதிகமா வந்து மின்சார கட்டணம் செலுத்துவதை போல் உள்ளது அப்படின்னு சொல்லி அதையும் கூட காயின் பண்றாரு. ஸோ ஒவ்வொன்றா செக்டாரா காயின் பண்றாரு பாருங்க. நெசவாளரையும் காயின் பண்றாரு, சிறு குறு தொழிலாளர்களையும் காயின் பண்றாரு. அப்ப இதோட சேர்த்து நம்ம வீடுகளுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். வீடுகளுக்கும் கூட நம்ம திமுக அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க, மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா மாதம் ஒரு முறை கணக்கு இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இவங்க மாதம் ஒரு முறை கணக்கு எடுக்காம 2 மாதத்துக்கு ஏன் கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் மக்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ இல்லாட்டி கம்மியா ரேட்டிங்கிற மாதிரி வரும். அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் வழங்குகின்ற அந்த கம்மியான யூனிட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா செலவு பண்ணி முடிச்சிருவாங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே. அப்ப ஒரு மாதத்துல கணக்கு எடுக்கிறப்ப இவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து பணம் வராது, பணம் வந்து கம்மியா தான் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுக்கின்ற பொழுது ஃப்ரீன்னு சொல்லி அரசாங்கம் செட் பண்ண லிமிட்டேஷனையும் தாண்டி அடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைக்கான சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜையும் தாண்டி அதுக்கடுத்த சார்ஜையும் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 2 மாதங்கள்ல வந்து அரசு நிர்ணயித்திருக்கின்ற அந்த சார்ஜையும் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்ப அமௌண்ட் வந்து அதிகமா மக்கள் இருந்து கறக்கலாம். அதனாலதான் திமுக அரசு என்ன பண்றாங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இபி கரண்ட் எடுக்கிறாங்க. சோ அப்ப இந்த சிறு குறு தொழிலாளர்கள் சம்பந்தமான விடயங்களும் கூட காயின் பண்றாரு. இதோட சேர்த்து நாம வீட்டுல 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுக்கிற விஷயம் கூட நம்ம சேர்த்து வச்சு பேசுவோம், சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாருன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, நாங்க என்னென்னலாம் நாங்க ஒரு வாக்குறுதியை நாங்க கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையும் நீங்க எடுத்து நாங்க அதை செஞ்சுட்டோம். நான் வீட்டுக்கு ஒருவர் வந்து டிகிரி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி நான் உறுதிப்படுத்துவேன் என்னுடைய ஆட்சியில நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல நான் வந்து நாங்க இதை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்களே பிரகடனப்படுத்திக்கிறீங்க. அப்ப பிரகடனப்படுத்திக்கிற ரைட்டு, அப்ப ஏன் இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது கரெக்டான விஷயம் தானே? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்க? அப்ப டிராப் அவுட் ஆகக்கூடாது என்பதற்காக உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன? இந்த செயல் திட்டங்கள் இல்ல திமுக அரசாங்கத்துல. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்து இருக்குது. ஏன்னா இப்ப நேத்து வந்த செய்தி கூட நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்த தோழர்களுக்கு தெரியும். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமிழ்நாட்டுல 100 ஆதி திராவிடர் ஹாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 100 ஆதி திராவிடர் ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல ஆல்ரெடி 51 ஹாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஏழை எளிய மாணவியர்கள் வந்து எப்படி தங்கி படிக்க முடியும்? இதுல ஒரு லூசு பையன் எழுதியிருந்தா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டுதான், ஏழை எளிய மாணவர்களா வந்து தானாக போய் படிக்கும் அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். உண்மையா மனசத்துட்டு சொல்லுங்க, ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருமே இந்த ஆதி திராவிட ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சாங்களையா, அதை விட இப்ப பொருளாதாரத்தை அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏற்கனவே சாதாரண சாமானிய மனிதர்கள் வந்து சம்பாத்தியத்துல அதிகமா ஒசந்துட்டாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம். 100 ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து 51 ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அரசுடைய தவறு. அரசு வந்து ஏழை எளிய மாணவர்களே அந்த சுத்து வட்டார பகுதியில் போய் கண்டுபிடிச்சு வாங்க தங்கி படிங்க அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ணணும். இது செய்வது கிடையாது. அப்ப மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. அது ஒன் ஆஃப் உங்களுடைய டியூட்டி தானே, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம யாரும் வரல, நாங்க ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டோம், இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அப்ப தமிழகத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா இதை காயின் பண்றாரு. அப்ப ஏன் டிராப் அவுட் ஆகிறாங்க மாணவியர்கள் விஷயத்தை கேள்வி எழுப்புறாரு. இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்றேன். இந்திய நாட்டிலேயே பழங்குடியின சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்வி பெறுகின்ற அந்த விகிதம் இருக்குல்ல, ரேஷியோ, அந்த ரேஷியோல தமிழ்நாடு அரசாங்கம் தான் கடைசி. தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய நாட்டிலே கடைசி. பழங்குடியின மக்கள் கல்வி பெறுகின்ற விகிதங்கள்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்திய நாட்டிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் கடைசி. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப விஜய் கேட்கறது கரெக்ட் தானே? நீங்க அப்ப ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம் சொல்றீங்க, ஆனா ஏன் டிராப் அவுட் ஆகுறாங்க? இது கரெக்டான விஷயம் தான். திமுக அரசாங்கம் படிக்கவே வைக்கலன்னு சொல்ல, ஆனா படிக்க வைப்பதுல இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்னும் சிரத்தை எடுக்கணும் அப்படின்றத நான் பதிவு பண்றேன், சரிங்களா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், காலி பணியிடங்களை ஏன் நிரப்பலன்னு கேட்டாருங்க. ஏங்க இவர் வந்துங்க, நான் வெளிப்படையா சொல்றேன், இவர் எல்லாத்தையும் கவர் பண்றாரு. திமுக சூதானமா இருக்கணும். உங்களுடைய போதாமைகள் அத்தனையுமே வந்து விஜய் குறி வச்சு அடிக்கிறாரு. திமுக சூதானமா இருக்கணும். காலி பணியிடங்களை ஏன் நிரப்பவில்லைன்னு கேட்கிறாரு. காலி பணியிடங்கள் அப்படின்னா மேலோட்டமா சொல்றாரு. ஆனா காலி பணியிடங்கள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால்
தமிழ்நாட்டுல அத்தனை துறைகள்லையுமே வந்து காலி பணியிடங்கள் இருக்கு. காலி பணிகள் இருக்குது. சமீபத்தில் கூட விசிக நிறுவனர் திருமாவர்கள் என்ன பண்ணாரு, முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தாரு. செவிலியர் போராட்டங்கள் வந்து செவிசாயிங்க, செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க, அவங்க போராட்டம் பண்றாங்க, இத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாருன்னா முதலமைச்சர் சந்திச்சு மனு கொடுத்தாரு. அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் வந்து அது மிகப்பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதை நான் படிச்சேன். அதே மாதிரி வந்து பேராசிரியர் பதவிகள், துணை பேராசிரியர் பதவிகள், நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்களே கல்லூரிகள்ல, அவங்க இன்னும் கெஸ்ட் லெக்சரா இருக்காங்க, அவங்க பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எஸ்டிடி ஆசிரியர்கள் அவங்க இன்னமும் வந்து ஒரு கெஸ்ட் ஆசிரியர் மாதிரி தான் வேலை பார்த்துக்க இருக்காங்க, அவங்களும் இன்னும் பணி நிரந்தரம் பண்ணல. ஆனா அவங்க படிச்சு டெட் எக்ஸாம் எழுதி எல்லாமே குவாலிஃபிகேஷன் இருந்த போதும் கூட திமுக அரசாங்கம் பணி நிரந்தரம் வழங்கவில்லை. ஸோ இது போன்ற அத்தனை துறைகள்லையுமே வந்து போதாமைகள் வந்து இருக்குது, போதாமைகள் இருக்குது. காலி பணியிடங்கள் நிறையாவே இருக்குங்க. சமீபத்தில் செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆனா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, காலி பணியிடங்களே சுகாதாரத்துறையில் கிடையாது அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அப்ப ஒவ்வொன்றுமே முன்னுக்கு புறனான விடயங்களை திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஸோ விஜய் அவர்கள் காலி பணியிடங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். ஸோ ஓவராலா பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் திமுகவை பர்சனலாவும் அட்டாக் பண்ணியிருக்காரு, நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர்களையும் பர்சனலா வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அதை நம்ம பேச போவது கிடையாது. விஜய் பேசின விடயங்கள்ல மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன, மக்கள் விவாதிக்க வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணி இன்னைக்கான காணொலியில சில விடயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ மக்கள் இது சம்பந்தமாக மேற்கொண்டு ஆழமாக விவாதங்கள் செய்யுங்கள், அரசியல் அறிவு பெறுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும், அவங்க அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கட்டும், யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுடைய இதுக்கே விட்டுருவோம். சரிங்களா என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.